கன்னி ராசி அன்பர்களே, யாரிடமும் பகிர முடியாத கவலைகள் உங்களுக்கு நிறைந்திருக்கும். கன்னி ராசியினருக்கு தங்களின் சுயமரியாதையே மிக முக்கியம். இதனால 8ஆம் இடத்து அஷ்டமஸ்தானமான கிரகங்களின் ஆதிக்கத்தால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களும், கடன்களும் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளை நீங்களே வெளியே யாரிடமும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே போட்டு வைத்திருந்திருப்பீங்க. வெளியே சொன்னால் நம் மானம் போய்விடுமே, நம்மை கேலியாக பார்ப்பார்களோ என்று பயந்து உங்கள் கண்ணீரை கூட யாருக்கும் தெரியாம இரவில் தலையணையில துடைத்து கொண்டிருந்திருப்பீங்க. இதயத்தை அழுத்திய அந்த பாரமான கவலைகளை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாமா என்று ஏங்கிய போது உங்களை புரிந்து கொள்ள ஒருவருமே அருகில் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த தனிமையும் மன அழுத்தமும் தான் உங்களை உயிரோடவே வதைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு சுய மரியாதை தான் நீங்கள் முக்கியம்னு நீங்கள் நினைச்சிருந்திருப்பீங்க. இதுக்காகவே தான் உங்களுடைய அஸ்தமத்தான கிரகங்களுடைய ஆதிக்கத்தால தான் உங்களுக்கு ஏற்படுற அவமானங்களும், என் கடன்களும், ஏன் மற்ற தனிப்பட்ட பிரச்சனைகளுமே நீங்கள் வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். இதயத்தை அழுத்திய இந்த பாரமான கவலைகள் யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாமா என்று ஏங்கிய போதெல்லாமே உங்களை புரிந்து கொள்ள ஒருவருமே அருகில் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த தனிமையும் மன அழுத்தம் தான் உங்களை உயிரோதவி வதைத்து இருந்திருக்கும் வாழ்க்கையில. நம்பிக்கை சிதைந்த தருணங்கள் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீங்கள் எதையெல்லாம் உறுதியா நம்பினீங்களும், உறவுகள், மனிதர்கள், கடவுள் நம்பிக்கை அல்லது உங்க சொந்த உழைப்பு அவை அனைத்துமே ஒவ்வொன்றாவே நொறுங்கி விழுந்த காலகட்டம் அதுவாகவே அமைந்திருந்திருக்கும். நல்லவங்களுக்கு காலமில்லை, தர்மத்திற்கு வழியில்லை என்ற எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிந்திருந்திருக்கும். மனிதர்களுடைய முகமுடிகள் ஒவ்வொன்றாக கலந்து விழுந்த போது இந்த உலகத்தின் மீது மனிதர்கள் மீதுமே இருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சிதைந்து போயிருந்திருக்கும். இனி யாரையுமே நம்பக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதிர்பார்க்க கூடாது என்ற ஒரு கசப்பான உண்மை உங்களுக்கு தெளிவாய்ந்திருக்கும். நம்பிக்கை துரோகங்களுடைய உச்சத்தை கண்டதால நீங்க முற்றிலும் ஒரு புதிய உணர்ச்சியற்ற மனிதராகவே மாறியிருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க எதையெல்லாம் உறுதியா நம்புறீங்களோ அந்த உறவுகளோ, மனிதர்களோ, கடவுள் நம்பிக்கையோ அல்லது உங்கள் சொந்த உழைப்பு அனைத்துமே ஒவ்வொன்றாவே நொறுங்கி விழுகிறக்கூடிய காலகட்டமே அது அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. நல்லவங்களுக்கு காலமில்லை, தர்மத்திற்கு வழி இல்லை என்ற எண்ணம் உங்க மனசுல ஆழமாகவே பதிந்து கொண்டிருந்திருக்கும். ஏன்னா மனிதர்களுடைய முகமுடிகள் ஒவ்வொன்றா கலந்து விழுந்த போது இந்த உலகத்தின் மீதும் மனிதர்கள் மீதுமே உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் யாரையுமே நம்பக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க முற்றிலுமா ஒரு புதிய உணர்ச்சியற்ற மனிதராகவே மாறியிருந்திருப்பீங்க. மீண்டும் எழுவதற்காக போராடிய வாழ்க்கை உங்களுக்கு நிறைந்திருந்திருக்கும். சோதனைகள், துரோகங்கள், பண இழப்புகள், உறவுகள் பிரிவு மற்றும் மன உளைச்சல் வந்த போதிலுமே கன்னி ராசியின் இயல்பான பொத்தி கூர்மையும் விடாமுயற்சியும் உங்களை முற்றிலுமா விழுந்து விடவில்லை. அப்படி அடிப்பட்ட சிங்கமா விழுந்த நீங்க நான் யார் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிப்பேன் என்ற வைராக்கியத்தோடு மீண்டும் மெல்ல மெல்ல எழுந்திருக்க தொடங்கியிருப்பீங்க. உங்களை அழிப்பதற்காகவே நினைத்து செய்யப்பட்ட சதிகளையவும் நீங்க உங்க வளர்ச்சிக்கு ஏணியாவே மாற்றியிருந்திருப்பீங்க. ஒவ்வொன்றா தோல்வியிலிருந்தும் புதிய பாடங்களை கற்றுக்கொண்டுதான் உங்களோட வாழ்க்கையை பூச்சியத்திலிருந்து மீண்டும் கட்டமைக்க போராடியிருந்திருப்பீங்க. இந்த விருந்து இயலக்கூடிய போராட்டம் உங்களை இரும்பு மனிதராகவே மாற்றி எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு உங்களை தயார்படுத்தி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களோட சோதனைகள், துரோகங்களும், பண இழப்புகளும், உறவுகளோட பிரிவும் மற்றும் மன உளைச்சலும் வந்த போதிலும் தான் நீங்க இயல்பான புத்தி கூர்மையும் சவால் விடாமுயற்சியும் உங்களை முற்றிலுமா வீழ்த்த விடவில்லை என்றதை நீங்க உணர்ந்திருந்திருப்பீங்க. ஏன்னா அடிபட்ட சிங்கமா நீங்க விழுந்த நீங்க நான் யார் என்று இந்த உலகிற்கு நிரூபிப்பேன் என்ற வைராக்கியத்தோடு மீண்டும் மெல்ல மெல்ல எழுந்திருக்க தொடங்கியிருப்பீங்க. ஒவ்வொரு தோல்வியிலிருந்துமே புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் கட்டமைக்க போராடிந்து வந்திருப்பீங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மரியாதை மற்றும் கௌரவம் உயரப்போகின்றது. நீங்கள் சார்ந்திருக்கும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலுமே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூட போகின்றது. உங்கள் சொற்களுக்கு பிறர் முன்னுரிமை அளித்து கேட்பாங்க. பொது காரியங்கள் மற்றும் சமூக சேவைகள்ல உங்கள் கை ஓங்கும். உங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். பிறருக்கு வழிகாட்டும் சிறந்த தலைவராக உருவெடுப்பீங்க. உங்களுடைய நேர்மையும்
உழைப்பும் அனைவராலுமே பாராட்டப்படும். இதுவரை உங்கள் அலட்சியப்படுத்தியவங்க கூட இனி உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துமே புதிய உச்சத்தை தொடங்க போது வாழ்க்கையில. நீங்க சார்ந்திருக்க சமுதாயத்திலுமே சரி, குடும்பத்திலேயுமே, பணிபுரிகிற இடத்திலுமே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இப்போது கூட போகின்றது. உங்க சொற்களுக்கு பிற முன்னுரிமை அளித்து கேட்க போறாங்க. பொது காரியங்களையும் சமூக சேவைகளையும் உங்கள் கை ஓங்க போகுது. உங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே தேடி வரப்போகின்றது. உங்களுடைய நேர்மையும் உழைப்பையுமே அனைவராலையுமே பாராட்டப்படக்கூடிய இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவங்க கூட உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்க போறாங்க. எதிர்பார்த்த வேலை நிறைவேறும் உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன அரசாங்க வேலைகள், பாஸ்போர்ட் அல்லது விசா தொடர்பான பிரச்சனைகள், சொத்து விற்பனை அல்லது வாங்குதல் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். புது வேலைக்காக முயற்சி செய்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து பணி நியமன கடிதம் வந்து சேரும். கடன் விண்ணப்பங்கள் ஒப்புதலாகும். வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இந்த வேலை நடக்குமா என்று நீங்க சந்தேகப்பட்ட பல காரியங்கள் மிக இலகுவா எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே நிறைவேறி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரப்போகின்றது வாழ்க்கையில. அது உங்களுக்கு நீண்ட காலமா தள்ளிப்போன அரசாங்க வேலைகளோ, பாஸ்போர்ட்டோ அல்லது விசா தொடர்பான பிரச்சனைகளோ, சொத்து விற்பனை அல்லது வாங்குதல் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாகவே முடிவடைய போதும் வாழ்க்கையில. நாம் புது வேலைக்காக முயற்சி செய்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து பணி நியமன கடிதம் வந்து சேரப்போகுது. கடன் விண்ணப்பங்கள் ஒப்புதலாகவும் அமைய போகுது உங்க வாழ்க்கையில. இந்த வேலை நடக்குமா என்று நீங்க சந்தேகப்பட்ட பல காரியங்கள் இப்ப இலகுவாக நடக்கப் போகின்றது உங்க வாழ்க்கையிலேயே. வாழ்க்கையில முன்னேற்றம் தொடரப் போகின்றது. வாழ்க்கை என்பது ஒரே இடத்தில் தேங்கி நிற்காம தொடர்ச்சியான ஏற்றத்தையும் வளர்ச்சியுமே சந்திக்க போகிறது. பொருளாதார நிலை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், சமூக அந்தஸ்து என அனைத்து துறைகளிலுமே படிப்படியா முன்னேறி செல்வீங்க. தோல்விகள் அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பாடமாகவே மாறி வெற்றிக்கான படிக்கட்டுகளாக உருவெடுப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி தெளிவான பாதையில உங்க வாழ்க்கை பயணம் தொடரும். உங்கள் இலக்குகளை ஒவ்வொன்றா அடைத்து வாழ்வுல சகல பாக்கியங்களையுமே பெற்று மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் வாழக்கூடிய பொற்காலம் அது இது என்பதுல சந்தேகமே இருக்காது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது வாழ்க்கைன்னு ஒரு இடத்துல தேங்கி நிற்காம தொடர்ச்சியா ஏற்றத்தையும் வளர்ச்சியும் தான் சந்திக்கணும். அப்படின்னு நீங்க பொருளாதார நிலையையும் குடும்ப வாழ்க்கையும் என் உத்தியோகமே சமூக அந்தஸ்தும் என அனைத்து துறைகளிலுமே படிப்படியா முன்னேறி செல்ல போறீங்க உங்க வாழ்க்கையில. தோல்விகள் அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பாடமா மாறி வெற்றிக்கான படிக்கட்டுகளாக உருவெடுக்க போகுது வாழ்க்கையில. எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்துமே நீங்கி தெளிவான பாதையிலே உங்க வாழ்க்கையை பயணம் தொடரப்போகுது வாழ்க்கையில. உங்க இலக்குகளை நீங்க ஒவ்வொன்றாவே அடைத்து வாழ்வுல சகல பாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய பொற்காலம் இது என்பதுல சந்தேகமே இருக்காது உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக நடந்தால் உங்களுக்கு கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். பிறருக்கு வழிகாட்டும் சிறந்த தலைவராக உருவெடுப்பீங்க. உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் அனைவராலுமே பாராட்டப்படும். இதுவரை உங்கள் அலட்சியப்படுத்தியவங்க கூட இனி உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துமே புதிய உச்சத்தை தொடங்க போது வாழ்க்கையில. நீங்க சார்ந்திருக்க சமுதாயத்திலுமே சரி, குடும்பத்திலேயுமே, பணிபுரிகிற இடத்திலுமே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இப்போது கூட போகின்றது. உங்க சொற்களுக்கு பிற முன்னுரிமை அளித்து கேட்க போறாங்க. பொது காரியங்களையும் சமூக சேவைகளையும் உங்கள் கை ஓங்க போகுது. உங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே தேடி வரப்போகின்றது. உங்களுடைய நேர்மையும் உழைப்பையுமே அனைவராலையுமே பாராட்டப்படக்கூடிய இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவங்க கூட உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்க போறாங்க. எதிர்பார்த்த வேலை நிறைவேறும் உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன அரசாங்க வேலைகள், பாஸ்போர்ட் அல்லது விசா தொடர்பான பிரச்சனைகள், சொத்து விற்பனை அல்லது வாங்குதல் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். புது வேலைக்காக முயற்சி செய்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து பணி நியமன கடிதம் வந்து சேரும். கடன் விண்ணப்பங்கள் ஒப்புதலாகும். வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இந்த வேலை நடக்குமா என்று நீங்க சந்தேகப்பட்ட பல காரியங்கள் மிக இலகுவா எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே நிறைவேறி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரப்போகின்றது வாழ்க்கையில. அது உங்களுக்கு நீண்ட காலமா தள்ளிப்போன அரசாங்க வேலைகளோ, பாஸ்போர்ட்டோ அல்லது விசா தொடர்பான பிரச்சனைகளோ, சொத்து விற்பனை அல்லது
வாங்குதல் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாகவே முடிவடைய போதும் வாழ்க்கையில. நாம் புது வேலைக்காக முயற்சி செய்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து பணி நியமன கடிதம் வந்து சேரப்போகுது. கடன் விண்ணப்பங்கள் ஒப்புதலாகவும் அமைய போகுது உங்க வாழ்க்கையில. இந்த வேலை நடக்குமா என்று நீங்க சந்தேகப்பட்ட பல காரியங்கள் இப்ப இலகுவாக நடக்கப் போகின்றது உங்க வாழ்க்கையிலேயே. வாழ்க்கையில முன்னேற்றம் தொடரப் போகின்றது. வாழ்க்கை என்பது ஒரே இடத்தில் தேங்கி நிற்காம தொடர்ச்சியான ஏற்றத்தையும் வளர்ச்சியுமே சந்திக்க போகிறது. பொருளாதார நிலை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், சமூக அந்தஸ்து என அனைத்து துறைகளிலுமே படிப்படியா முன்னேறி செல்வீங்க. தோல்விகள் அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பாடமாகவே மாறி வெற்றிக்கான படிக்கட்டுகளாக உருவெடுப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி தெளிவான பாதையில உங்க வாழ்க்கை பயணம் தொடரும். உங்கள் இலக்குகளை ஒவ்வொன்றா அடைத்து வாழ்வுல சகல பாக்கியங்களுமே பெற்று மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் வாழக்கூடிய பொற்காலம் அது இது என்பதுல சந்தேகமே இருக்காது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது வாழ்க்கைன்னு ஒரு இடத்துல தேங்கி நிற்காம தொடர்ச்சியா ஏற்றத்தையும் வளர்ச்சியும் தான் சந்திக்கணும். அப்படின்னு நீங்க பொருளாதார நிலையையும் குடும்ப வாழ்க்கையும் என் உத்தியோகமே சமூக அந்தஸ்து என அனைத்து துறைகளிலுமே படிப்படியா முன்னேறி செல்ல போறீங்க உங்க வாழ்க்கையில. தோல்விகள் அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பாடமா மாறி வெற்றிக்கான படிக்கட்டுகளாக உருவெடுக்க போது வாழ்க்கையில. எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்துமே நீங்கி தெளிவான பாதையில்